தமிழை கொடுத்த தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய முதற்படை வீடு அவருக்கு சொந்தமா இல்லையா என்று விவாதம் எழுப்பக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு வந்துருச்சா இல்லையா? கர்நாடகால முருகப்பெருமான வழிபடுவாங்க, ஆந்திரால முருகப்பெருமான வழிபடுவாங்க, பாரதம் முழுவதும் அத்தனை ஊர்லயும் முருகப்பெருமான வழிபடுவாங்க, பாரதம் கடந்தும் முருகப்பெருமான வழிபடுவாங்க. நீங்க பெரும்பான்மையை மட்டும் 80% மட்டும் நாங்க போக்கஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அது மீதி இருக்கிற 20% வந்து கம்ப்ளீட்டா ஒதுக்குற மாதிரியான அரசியலாக இது பொது பார்வையில இப்படிதானே எடுப்பாங்க. மத்திய அரசுடைய 10 திட்டங்கள் நீங்க எடுத்துக்கோங்க. இஸ்லாமியர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது, கிறிஸ்துவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. ஒரே ஒரு திட்டத்தை காட்டுங்க. வெறும் இந்து ஓட்டு தான் வேணும்னா இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்பட்டா எனக்கு என்னன்னு போலியே நரேந்திர மோடி அவர்கள். ஒரு திமுகவுடைய விழா சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நீங்க எடுத்துட்டு போய் காட்டினா கோவப்படுவாங்களா? கோவப்படுவாங்க. மக்களுக்கு யாரு சிறந்த சேவை செய்வாங்க, தேசத்திற்கு யாரு சிறந்த சேவை செய்வாங்க, நாளைக்கு வரக்கூடிய தலைமுறையை முன்னெடுத்தக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? இதுதான் அரசியல். அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல விஷயங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கிறது. அரசியல் மாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஆக்கப்பூர்வமான அரசியலாக நகர்கிறதா அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. பிளஸ் இப்ப இருக்கிற அரசு கொண்டு வரக்கூடிய பாலிசிஸ் என்னென்ன வகையில மக்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். காரணம், தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம்தான் இருக்கிறது. அநேகமாக அடுத்த வருடம் இந்த நேரத்தில் புதிய அரசு பதவியேற்கக்கூடும். அது திமுக அரசாக இருக்குமா, அதிமுக அரசாக இருக்குமா அப்படின்ற பல விவாதங்கள் இருக்கும் நிலையில் இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இனி வரும் காலங்களில் தேர்தல் எதை நோக்கி பயணப்பட போகிறது அப்படின்னு பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதற்காக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் ஆன்மீகத்தையும் முன்னிறுத்தி அரசியல் கட்சியாக உருவெடுத்திருக்கிறார் தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம், நன்றி சார். இப்ப இருக்கிற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அடுத்த தேர்தல்ல மதம் தான் பெரிய விஷயமா இருக்கும்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய அரசியல் செயல்பாடும் அதே மதத்தை நோக்கிதான் இருக்க போதா? இல்ல, ஏன்னா இப்போ முருகர் மாநாடு நடந்ததாகட்டும், முருக பக்தர்கள் அப்படின்ற பேர்ல வந்து முருகரை பற்றி பேசியதோட அரசியல் பேசினது அதிகமா இருந்துச்சு. அரசியல் கட்சி தலைவர்களை கூப்பிட்டாலும் அதுக்குன்னு ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணாம அரசியல் மட்டும் தான் பண்றாங்க. சோ பாஜக பிளஸ் அந்த பாஜகவின் சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக உட்பட தேசிய பொதுவுடைமை கட்சி கூட ஓரளவுக்கு அந்த சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சியாக தான் பார்க்கிறோம். சோ இவங்க எல்லாருமே மதத்தை வச்சு மட்டுமே இந்த எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பல மேடைகள்ல சொல்றது போல இந்து என்பது மதம் இல்லை. முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்து என்பது இந்த தேசத்தின் அடிப்படை அடையாளம். இந்த அடிப்படை அடையாளமே கேள்விக்குறியாகும் போது மீது எந்த விஷயம் இருந்தாலும் பயனில்லை. நீங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தலாம், நீட் எக்ஸாமுக்கு ஒரு போராட்டம் நடத்தலாம், திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு போராட்டம் நடத்தலாம், கூட்டுறவு கடன் வங்கி தள்ளுபடி பண்ணல, கடனை தள்ளுபடி பண்ணல, 1008 மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி போராட்டம் பண்ணலாம். அதை விட்டுட்டு மதத்தோட அடிப்படை வந்து பாதிக்கப்பட்டுருச்சு, இதுக்குதான் நாங்க போராட்டம் நடத்தி ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்றது வந்து மக்களை விட்டு தூர போற மாதிரி இல்லையா? நான் உங்களுக்கு தெளிவா விளக்க நினைக்கிறேன். மக்களுடைய எல்லா பிரச்சனையும் முக்கியமானது. எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம், களத்துல நிக்கிறோம், அதுக்கு எது தேவையோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பிரச்சனைகளை கடந்து அந்த மனிதன் இந்த தேசத்தில் மனிதனாக இருப்பதா அகதியாக மாறுவதா என்ற அடிப்படை அடையாளத்தில் ஒரு பிரச்சனை எழும் பொழுது அதற்கு நம்ம குரல் கொடுக்கலன்னா அரசியல் கட்சி இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஈரான் என்னங்க அந்த நிலைமையில இந்தியா வந்துருச்சா என்ன? தமிழகம் அந்த நிலைமைக்கு வந்துருச்சா என்ன? பர்ஷியாவாக இருந்த ஈரான் இன்னைக்கு ஈரானாக மாறிடுச்சா? எகிப்தாக கொடி கட்டி பறந்திய எகிப்து இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உலகத்தில் வந்து நம்ம கலாச்சாரம் சொல்றோம், சிவிலைசேஷன் சொல்றோம், நாகரிகம் தோன்றியதுல இருந்து ஒரு 5-6 நாகரிகத்தை சொல்றோம். கிரீக் சொல்றோம், எகிப்து சொல்றோம், பர்ஷியா சொல்றோம், மெசபடோமியா சொல்றோம், சைனா சொல்றோம், இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் சொல்றோம். இதுல பாரதத்தை தவிர மீதி எல்லா நாடுகளும் அவங்களுடைய அடிப்படை அடையாளத்துல இருந்து வெளியேறிட்டாங்களா? வெளியேறிய புதிய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏத்துட்டு வளர்ந்தாங்களா, வீழ்ந்தாங்களா? இந்த சைனா எல்லாம் வளர்ந்துதானே இருக்கு. என்ன வளர்ந்துருக்கு? இரண்டாவது பெரிய இடத்துல அவங்கதான் இருக்காங்க. இந்தியாவே மோடி அவர்களே சொல்லும் போது நாங்க 3வது பெரிய பொருளாதார நாடுதான் வருவோன்றாங்க. சைனா கூட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல. பொருளாதாரம் என்பது ஒன் ஆஃப் த இண்டெக்ஸ், ஒரு ஃபேக்டர். ராணுவம் ஒரு ஃபேக்டர், கல்வி ஒரு ஃபேக்டர், ஞானம் ஒரு ஃபேக்டர், வாழ்க்கை முறை ஒரு ஃபேக்டர். இந்த மாதிரி 1000 விஷயங்களை பார்த்து அத்தனை விஷயங்களிலும் என் மக்கள் வந்து நல்லா இருக்காங்களான்னு பாக்குறவன் தான் தலைவன். பொருளாதாரத்தை மட்டும் வளர்க்கணும்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்தியால வந்து 140 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 100 பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கோடி பேர் பணக்காரங்களா இருப்பாங்க. அப்ப இந்த 10 கோடி பேரை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவோட ஜிடிபி வேற லெவல்ல இருக்கும். மத்தவங்களை புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி வேற மாதிரி இருக்கும். ஆனால் அன்னை பாரதம் அதற்கான ஒரு தேசம் அல்ல. இப்படி அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து வளர்ச்சி பாதை கொண்டு வரணும். வளர்ச்சினா வெறும் பொருளாதார வளர்ச்சி இல்ல, அத்தனை விஷயத்திலயும் வளர்ச்சி கொண்டு வரணும். ஏன்னா இந்த உலகம் வந்து வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமான உலகம் கிடையாது.
ஆன்மீகத்தை தேடி பயணம் செய்பவர்கள் இருப்பாங்க, எனக்கான குடும்பத்திற்காக மட்டும் உழைத்து நியாயமா வாழ்ன்றவங்க இருப்பாங்க. சோ பலதரப்பட்ட மக்கள் வாழ்வதுதான் ஒரு தேசம். அந்த தேசத்துல பொருளாதாரமும் ஒரு ஃபேக்டர். நிச்சயமாக நம்ம அந்த டாபிக் விட்டு தூரம் போறோம்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு அந்த அளவுக்கு டேஞ்சர்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே இந்தியாக்குள்ளதான் தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவுக்குள்ளதான் தமிழ்நாடுக்கு இந்தியால இந்து மதம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுல மட்டும் அப்படி என்ன டேஞ்சர் பாத்தீங்க இந்து மதத்துக்கு? தமிழை கொடுத்த தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய முதற்படை வீடு அவருக்கு சொந்தமா இல்லையா என்று விவாதம் எழுப்பக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு வந்துருச்சா இல்லையா? தமிழ்நாட்டுல நான் 100 பேரை குண்டு வைத்து கொன்றேன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தீவிரவாதிக்கு நீங்க ஊர்வலம் நடத்தக்கூடிய அளவிற்கு சமுதாயம் சீர்கெட்டுருச்சா இல்லையா? தமிழ் கடவுள் முருகப்பெருமானா, தமிழ் கடவுள் கலைஞரா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இறங்கிருச்சா இல்லையா? சிந்தனை இருக்கிறவங்க கேட்பானாங்க அந்த மாதிரி. சிந்தனை இருக்கிற யாராவது பேசுவாங்களா அப்படி? இல்ல, தமிழர்களுக்கான அந்த கடவுள் முருகனை வந்து வெறும் இந்துக்களுக்கான கடவுளா முருகனை ஏமாத்துறீங்க. அவர் தமிழருக்கான கடவுள் தானே. அவரு வெறும் இந்துக்களுக்கு மட்டுமே எதுக்கு அவரை சுருக்க நினைக்கிறீங்க? இந்துன்னா என்னங்க சொல்லுங்க, இந்துன்னா என்னங்க? இல்ல, ஏன் அது தமிழன் அப்படின்னு இல்லாம நீங்க வந்து வெறும் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ள முருகனை அடைக்க பாக்குறீங்களா? தமிழை கொடுத்ததால் தமிழ் கடவுள், தமிழை பேசக்கூடியவர்களுக்கு மட்டும் கடவுள் இல்ல. கர்நாடகால முருகப்பெருமான வழிபடுவாங்க, ஆந்திரால முருகப்பெருமான வழிபடுவாங்க, பாரதம் முழுவதும் அத்தனை ஊர்லயும் முருகப்பெருமான வழிபடுவாங்க, பாரதம் கடந்தும் முருகப்பெருமான வழிபடுவாங்க. வழிபடக்கூடியவர்களை நீங்கள் நம்பிக்கை உடையவர்கள் சொல்றீங்க. ஆனால் அதையும் கடந்து இந்து என்பது அடிப்படை அடையாளம் சொல்றேன். இந்து அப்படின்னு சொன்னா இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய அத்தனை பேருமானது. முருகப்பெருமான் இந்து கடவுள் என்று சொன்னால் இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான கடவுள் அர்த்தம். இதுல என்ன பிரிச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க நினைச்சுக்கிறீங்களே தவிர நம்ம யாரையும் பிரிக்கலையே. இல்ல, இப்படி நீங்க பண்றதில்ல. பட் நீங்க சொல்ற 1000 விளக்கங்கள் இருந்தாலும் பொதுமக்கள் பார்வையில வந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது வேற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இப்ப பாஜக நடத்துனது, இந்து முன்னணி நடத்துனது, இது ஒரு மதத்தை முன்னெடுத்து நடத்தின மாநாடு தான் இருக்கு. இதனால பாஜக ஆகட்டும், இல்ல அந்த வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட அனைத்து கட்சிகள் ஆகட்டும், இவர்கள் எப்படி சிறுபான்மையினர் மக்களின் நம்பிக்கையை பெறுவார்கள்? நீங்க பெரும்பான்மையை மட்டும் 80% மட்டும் நாங்க போக்கஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அது மீதி இருக்கிற 20% வந்து கம்ப்ளீட்டா ஒதுக்குற மாதிரியான அரசியலாக இது பொது பார்வையில இப்படிதானே எடுப்பாங்க. மத்திய அரசுடைய 10 திட்டங்கள் நீங்க எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு 10 திட்டம் எடுத்துக்கோங்க. இஸ்லாமியர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது, கிறிஸ்துவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது, ஒரே ஒரு திட்டத்தை காட்டுங்க. இல்ல, அப்படி இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு வழக்கமான முத்தலாக்க வந்து தடை பண்ணிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சிவில் சட்டத்தை நாங்க வந்து நிராகரித்து விட்டு பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு பேசுறாங்க. இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு போர்டை வந்து அதுல ஒரு திருத்தங்கள், அந்த சட்டங்கள்ல வந்து திருத்தங்கள் மேற்கொள்றாங்க. இது வந்து இஸ்லாமியர்களுடைய உரிமையில வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி தானே. இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை எப்படின்னு நான் விளக்குறேன். முத்தலாக் அப்படின்றது இஸ்லாமிய பெண்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க. அந்த பெண்கள் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஒரு அரசாங்கமாக அந்த பெண்களுடைய கோரிக்கையை ஏற்று அதற்கான சரியான நியாயத்தை வழங்குவது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஆமாவா இல்லையா? அரசாங்கம் சொல்லிடுச்சு, கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்ல என்னங்க நடந்துச்சு? இது நியாயமானது, தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுல எங்க இஸ்லாத்துக்கு பாதிப்பு? வந்து இந்த தீர்ப்பை முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஷாபானு கேஸ்லயே வந்து கோர்ட் வந்து நியாயம் வழங்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க. பட் அப்போதைய ராஜீவ்காந்தியோட அரசு வந்து அத டைல்யூட் பண்ற மாதிரி முடிவுகளை எடுத்தாங்க. பாஜக வந்து மத விரோதம் என்று சொன்னால் கோர்ட் வந்து அநியாயமா பண்ணிருச்சா, தீர்ப்பு கொடுத்துருச்சா? இல்ல, நியாயமான தீர்ப்பு தானே வழங்கியிருக்காங்க. அதற்காக நிற்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு அரசாக மத்திய அரசு இருந்தது இல்ல. ஏங்க நாங்க வெறும் இந்து தாங்க, வெறும் இந்து ஓட்டு தாங்க வேணும். நீங்கள் சொல்லக்கூடிய இந்து என்ற மதத்தின் அடிப்படையில் சொன்னால் வெறும் இந்து ஓட்டு தான் வேணும்னா இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்பட்டா எனக்கு என்னன்னு போலியே நரேந்திர மோடி அவர்கள் இருக்கக்கூடிய மக்களாக பார்த்தாங்க, என் தேசத்தில் இருக்கக்கூடிய குடிகளாக பார்த்தாங்க. அவர்களுக்கு ஒரு சகோதரனாக, ஒரு தந்தையாக முன்னாடி நின்று என்ன பண்ணணுமோ அது பண்ணி காட்டினாரு. இதற்கும் மேல சிறுபான்மையினருக்கு அப்படின்னு நீங்க சொல்லப்படக்கூடியவர்களுக்கு ஆதரவா நான் இருக்கிறேன்னா புல்லா போட்டாதான் நம்புவாங்கன்னா அப்படிப்பட்ட நம்பிக்கை தேவையில்லைன்னு சொல்றேன். இல்லையா? அப்படி இவ்வளவோ பாதிக்கப்படுற முஸ்லிம் பெண்களுக்கு எவ்வளவோ பண்ற பாஜகவினர் ஒரு குல்லாவை போட்டு நானும் கூட தோழனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? நடிக்கணும். சசிக்கிரனாக இருக்கக்கூடிய நான் சசிக்கிரனாகத்தான் இருப்பேன், நீங்கள் சசிக்கிரனாகத்தான் ஏற்கணும். நான் சாதிக் பாஷாவா இருந்தாலோ இல்ல ஸ்டீபனாக இருந்தால்தான் நீங்க ஏற்பீங்கன்னா நான் என்னுடைய அடிப்படை அடையாளத்தை விட்டு
விற்பனைக்காக வியாபாரத்திற்காக அரசியலுக்கு வந்திருக்க அர்த்தம். அப்படின்றதுக்காக அரசியல் நீங்க வரல. சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு முஸ்லீம் வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் கோயிலுக்குள்ளேயே வந்துடக்கூடாது, அந்த அந்த பக்கமே அவனை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி தானே நீங்க ஒரு பிளவுவாதத்தை நோக்கி தானே பண்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் குல்லா போட்டு எங்களோட மசூதிக்குள்ள வாங்க, நாங்களும் உங்க கோயிலுக்குள்ள வரோம், 2 பேரும் ஒன்னாவே சாமி கும்பலாம் அப்படின்றாங்க. இல்ல நான் குல்லாவே போட மாட்டேன் அப்படின்றதுல என்ன இருக்குது அது? என்னுடைய அடையாளம் எதுவோ அதனை மாற்றி ஏமாற்றி தான் அரசியல் பிளவுவாதம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான இயக்கங்கள் இது இல்லை. நான் என்னுடைய இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுக்கான பிரச்சனைக்கு நிக்கணும் என்றால் ஒரு குடிமகனாக ஒரு சகோதரனாக நிற்பதற்கு தயார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதற்காக என்னோட அடையாளத்தை மாற்றிக்கொண்டு ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக தயாராக இல்லை. இல்ல அது பண்ணாலே இது ஏமாற்றம்ன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா நீங்க? ஆமா ஆமா, நீங்கள் முழு நல்லிணக்கத்தை காமிக்கிறதுல இல்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. மத நல்லிணக்கம்னா நான் வந்து பாதி நேரம் ஹிந்து, மீதி நேரம் வந்து இஸ்லாம், மீதி நேரம் கிறிஸ்துவன், இன்னொரு இடத்துக்கு போனா பௌத்தன், இன்னொரு இடத்துக்கு போனா அது மத நல்லிணக்கம் இல்ல. நான் ஹிந்து, நான் என்னுடைய இறைவனை என்னுடைய கலாச்சாரத்தை வணங்குறேன், வழிபடுறேன், உங்களுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கலாச்சாரத்தை வணங்குங்கள், வழிபடுங்கள், என்னுடைய நம்பிக்கை என்னுடைய கலாச்சாரத்தை மதியுங்கள் என்று சொல்வதுதான் மத நல்லிணக்கம். அதை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய இயக்கங்களாகத்தான் நீங்க அப்பே சொன்ன எல்லா இயக்கமும் இருக்கு. தேசிய பொதுவுடைமை கட்சியோட சேர்ந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம். ஒரு தெலுங்கு பர்சனுக்காகன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நியூ இயருக்கு போயிட்டு உகாதி சுபகங்ஷலோ அப்படின்ட்டு ஒரு தமிழ் ஆள் வாழ்த்துறதுல அதுல என்ன தப்பு இருக்க போகுது? நீங்க தெலுங்குவா இருங்க, ஆனா நான் வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன் அப்படின்றது கிடையாது. அவங்களுடைய தெலுங்கு மொழியிலே நம்ம விஷ் பண்ணும்போது இன்னொரு நீங்க சொல்ற மாதிரி மத நல்லிணக்கம் மாதிரி அந்த மொழி நல்லிணக்கமும் வருது. அந்த மாதிரி ஒரு இஸ்லாமுடைய வழிபாடுல போறதால உங்க அடையாளத்தை ஒண்ணும் திறக்க சொல்லி யாருமே, நீங்க அவங்களோட சேர்ந்து இன்னொரு நல்லிணக்கமா போறதால கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது மேரி கிறிஸ்துமஸ் தான் சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? மேரி கிறிஸ்துமஸ் தான் சொல்றோம். யாராவது இல்லைங்க இது வந்து இயேசு அவர்கள் பிறந்தது, நாங்கள் ஹிந்து, அதனால நாங்கள் வாழ்த்து சொல்லி வைக்கும் போது இயேசு ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு யாராவது சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க தான் திணிக்கிறீங்க. ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் நீங்க தான் திணிக்கிறீங்க. தமிழ் புத்தாண்டு எதுல இப்ப கன்ஃபியூஷன்ல இருக்கு. தமிழ் புத்தாண்டு எதுல அதுல ஒரு அரசியல் பண்ணுவீங்க. உலகத்திற்கு ஹாப்பி நியூ இயர் அது எப்படி நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க அதுதான் நியூ இயர்னு? நீங்கள் தெலுங்குவை சேர்ந்தவர்களுக்கு தெலுங்குவை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு தெலுங்குல வாழ்த்து தெரிவிச்சா தப்பு இல்ல. ஆனால் தெலுங்குக்காரனாக நடித்துதான் வாழ்த்து தெரிவிக்கணும்ன்ற அவசியம் இல்லைல்ல. அந்த இடத்துலதான் நீங்க வேறுபடுறீங்க. ஆமா, நீங்கள் தமிழனாக இருந்தால் தமிழ் பேசக்கூடிய மனிதனாக இருந்தால் தமிழன் சொல்லுங்க, தெலுங்கு பேசக்கூடியவனாக இருந்தால் தெலுங்குன்னு சொல்லுங்க. ஆனால் அனைவரும் அன்னை பாரத தாயின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து சகோதரத்துவத்தோட வாழுங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? நீங்கள் அந்த மொழியை கற்பது உங்களுடைய உரிமை. ஆனால் நான் மொழிக்காரனாகவே மாறணும் என்ற அவசியம் இல்லைல்ல. மேரி கிறிஸ்துமஸ் சொல்றதுக்கும் நான் வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு போய் சர்ச்சில் வழிபடுறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? நான் எந்த இஸ்லாமிய எந்த கிறிஸ்துவரையாவது வாங்க நீங்க தீபாவளி கொண்டாடணும்னா வாங்க எங்க கூட வந்து நோன்பு இருங்க அப்படின்னு சொல்றோமா? கயிறு கட்டிக்கோங்கன்னு சொல்றோமா? அந்த ஒரு மெச்சூரிட்டி அந்த புரிதல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பட் தமிழக அரசியல்ல உண்மையில அந்த மெச்சூரிட்டி இருக்கா அப்படின்றது தெரியல. ஏன்னா ரீசெண்டா நம்ம பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இந்து மதத்தை மட்டும் தாக்குற பதிவுகளை நம்மளால பார்க்க முடியுது. சரி, ஒரு மாற்று கட்சியாக யாராவது வரும்பொழுது அதே மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்குமான்னு எதிர்பார்த்தா மீண்டும் ஏமாற்றங்கள் தான் பல இடத்துல வந்து மிஞ்சுது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஒரு கட்சி தொடங்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஃபங்க்ஷன்ல விஜய் அவர்களுடைய போட்டோ அந்த பேனர் மாதிரி கொடி மாதிரி காமிச்சு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருக்குது. இது ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜயோட ரசிகர்கள் ஸ்டாலின் ஃபங்க்ஷன்ல காமிச்சது தப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதற்காக எதிர்வினையாற்றிய போலீஸ் தரப்பும் தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு பேசிக் காமன் சென்ஸுங்க. பேசிக் காமன் சென்ஸ். அது வந்து திமுகவுடைய மேடை. திமுகவை சார்ந்த நமக்கு திமுக ஆதரவாளர் கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். நான் தேசிய சிந்தனை கொண்டு தேசத்திற்காக பயணிப்பவன். ஆனா இந்த இடத்துல ஒரு திமுகவுடைய விழா சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நீங்க எடுத்துட்டு போய் காட்டினா கோவப்படுவாங்களா? கோவப்படுவாங்க. ஒரு சின்ன மெச்சூரிட்டியாவது இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மெச்சூரிட்டி அளவுக்கு போக வேணாம், பேசிக் காமன் சென்ஸ் வேணும். ஓகே, காமன் சென்ஸ்ல தான் சொல்றீங்க நீங்க. ஆமா, அடுத்த வீட்டுக்கு போயிட்டு என் போட்டோ வச்சுக்கோங்கன்னா யாராவது வச்சுப்பாங்களாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க போட்டோ கொடுப்பீங்களாங்க? இல்ல, இப்ப தேசிய பொதுவுடைமை கட்சியோட நிறுவன தலைவரை பத்தி நான் பேட்டி எடுக்கும் போது இந்த இடத்துல ஸ்டாலின் ஐயா போட்டோ வந்து பிரிண்ட் பண்ணி நான் வந்து பேட்டி எடுக்க உட்காந்தாலும் அதுவும் ஒரு நாகரிகமா இருக்காதுதான். பேட்டி நீங்க உங்க சேனலை வந்து வெளிப்படுத்துறீங்க, பிரச்சனை இல்ல. ஆனா இப்போ தேசிய பொதுவுடைமை கட்சியுடைய மாநாடு நடக்குது, இல்ல விழா நடக்குது,
திமுகவோட கரவேட்டி கட்டிட்டு வந்தா ஓகேவா, ஒத்துப்பாங்களா? ஒரு அடிப்படை புரிதல். நான் அதுதான் தெளிவா சொல்றேன். கட்சி எல்லாம் விட்டுருங்க, பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய போட்டோவை வச்சா ஒத்துப்பாங்களா? இதுக்கு நீங்க பிஹெச்டி படிக்கணுமா, மெச்சூரிட்டி வேணுமா? கெத்து காமிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது ஒரு காமன் சென்ஸ். அது என்னங்க கெத்து? அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போய் வைக்கிறது கெத்தா? நீங்கள் வேணும்னா அதை விட பிரம்மாண்டமா ஒரு வீடு கட்டுங்க, கட்டி உங்க போட்டோ வைங்க. இவங்க நினைச்சிருக்காங்க, அப்படிதானே இவங்க நினைச்சு நான் தளபதியோட போட்டோவே காமிச்சிட்டேன் அப்படின்னு அந்த காலேஜ் பசங்க ஒரு கெத்து காமிக்கிற மாதிரி தானே பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்ற, அடிப்படை காமன் சென்ஸ் கூட இல்லாத வேலை இது. இந்த செயல்ல நான் திமுகவோட உடன்படுறேன். இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களுக்கு புத்தி வர வேண்டும். தமிழ்ல வச்சலாம்னு நினைக்கிறேன், திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்த தேசிய பொது உடைமை கட்சின்ட்டு. திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கல, இந்த சிந்தனையில் யார் நாளைக்கு திமுக இந்த வேலை செஞ்சாலும் தப்பு தான் சொல்லுவேன், தேசிய பொது உடைமை கட்சியை செஞ்சாலும் தப்பு தான் சொல்லுவேன். இல்ல, என்னோட ஒரு கொஸ்டின் என்னன்னா, இது பண்ணிட்டாங்க, இப்ப காலேஜ்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா கூப்பிடுவாங்க, வார்ன் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னா ஒரு 10 நாளுக்கு ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் போலீஸை வச்சு அவர்களை மிரட்டி காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்வது, இது போன்ற செயல்கள் கொஞ்சம் ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ற மாதிரி தெரியலையா? இப்போ நீங்க ஒரு மீட்டிங் வைக்கிறீங்க, உங்களோட சைடு ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, இன்னும் சினிமா முகத்திலே இருக்கிறாங்க. அஜித் படத்துல விஜய் போட்டோ வைக்கிறேன், விஜய் படத்துல அஜித் போட்டோ வைக்கிறேன்ற ஒரு சினிமா எண்ணத்திலேயே இருக்கக்கூடிய காமன் சென்ஸே இல்லாமல் அரசியலில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் இந்த தேசத்தோட எதிர்காலத்தை பாருங்க என்ன ஆகும். அதுதான் பயமா இருக்கு, அதனாலதான் அடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். திமுக மீட்டிங் நடந்து அவங்க சார்ந்த ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. நீங்க ஒரு 10 பேர் போய் உங்களுடைய தலைவருடைய முகத்தை நீங்க காட்டுறீங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு கோவம் வருமா வராதா? கைகலப்பாகும், அடிதடியாகும், சண்டை ஆகும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், வருமா வராதா? இதை தடுக்கக்கூடியது காவல்துறையோட கடமையா இல்லையா? கடமையே செஞ்சிருக்காங்க. நாளைக்கு திமுகவை சார்ந்தவர்கள் விஜய் மாநாட்டுக்கு வந்தாங்கன்னா இதுதான் தப்புன்னு சொல்லுவேன், அப்ப நான் சரி கட்ட மாட்டேன், அதுவும் தப்பு தான் சொல்லுவேன். இல்ல, ஒருவேளை இப்ப நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம், விஜய் அவர்கள் இந்த போலீஸ் இந்த மாதிரி காவல் நிலையத்தை கொண்டு போனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கும் பட்சத்தில் விஜய் அவர்கள் தொண்டர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார் அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கும். இப்ப அந்த இடத்துலயும் விஜய் சறுக்கி விட்டாரா, இல்ல விஜய் அவர்கள் இது எதுவுமே பேசாம விட்டதுதான் கரெக்ட் நினைக்கிறீங்களா? தவறான போக்குக்கு தன் தொண்டர்களை வழிநடத்துறாரு. இல்ல, விஜய் இப்ப இதை பத்தி எதுவுமே பேசல, சோ ரசிகர்களை கைவிட்டாருன்னு எடுத்துக்கலாமா, இல்ல இந்த மாதிரி தப்பு பண்ணா ரசிகர்கள் இப்படிதான் அனுபவிக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு ஒதுங்கிட்டாருன்னு நினைக்கிறதா? இதுக்கு எதுவுமே விஜய் அவர்கள் பேசாம இருப்பது ஃபர்ஸ்ட் நல்லது. பேசினார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய கட்சி மீட்டிங்ல வச்சு கட்சிக்காரங்களுக்கு சொல்லணும். இதுல நம்ம பொதுப்படையா சொல்லணும்னு நம்ம கேட்க போறது கிடையாது. உங்களோட இன்டர்னலா கூப்பிட்டு பாருங்க, நம்மளுடைய கட்சி வேலை என்ன, நம்ம கட்சி பத்தி சொல்றது யாருகிட்ட, மக்கள் கிட்ட. திமுகவோட மீட்டிங்ல, ஏடிஎம்கோட மீட்டிங்ல, இன்னொரு கட்சியோட மீட்டிங்ல நுழைஞ்சா நாளைக்கு அவங்களும் அதே தானே செய்வாங்க. நேத்து கட்சி ஆரம்பிச்ச நீங்க 10 பேரை கூட்டிட்டு போறீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க 10,000 பேரை கூட்டு வர மாட்டாங்களாங்க? இது ஒரு ஏடிக்கு போட்டியா தான் நடக்கும். ஏடிக்கு போட்டியா நடக்கிறதுக்கு திமுக அதிமுக ஏடிக்கு போட்டியா நடக்கலாம், நீங்க நடக்க முடியுமா? இப்ப தேசிய பொதுவுடைமை கட்சி நாளைக்கு டிவிகே மீட்டிங்ல 10 பேரை கூட்டிட்டு போகுமா? 35% நாங்க வச்சு இருக்கோம், அதிமுக திமுக ஓட ஓட விரட்ட போறோம்னு சொல்லுங்க. இப்ப நீங்க திமுக அதிமுக சண்டை போடலாம், விஜய் எல்லாம் வரக்கூடாதுன்றீங்க. சொல்லலாம், நான் 2029 பிரைம் மினிஸ்டர் ஆக போறேங்க, நானும் சொல்லுவேன். சொல்றதுக்கு என்ன வேணா சொல்லலாம், வாய்ப்பு வந்தது. ஓகே, சோ பட் அவருடைய உயரத்தை தெரிஞ்சு விஜய் அவர்கள் சாந்தமா கமுக்கமா இருந்தாலும் இது தவறுன்னு சொல்லுவேன். திமுக ஆளுங்கட்சியாக இருந்து இதை பண்ணாலும் தவறுன்னு சொல்லுவேன். தவறுதான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் இப்படி செய்தால் அவர்களும் ஏட்டிக்கு போட்டி அதை செய்வாங்க. மக்களுக்காக போராடுவீங்களா, உங்க கட்சிக்காக போராடுவீங்களா அப்படின்றதான் கேள்வி. அரசியல் கட்சி எதுக்கு இங்க வருது? நான் பெரியாள் நீங்க பெரியாள்ன்றதுக்காக இல்ல, இங்க மக்கள் தான் பெரியாள். மக்களுக்கு யாரு சிறந்த சேவை செய்வாங்க, தேசத்திற்கு யார் சிறந்த சேவை செய்வாங்க, நாளைக்கு வரக்கூடிய தலைமுறையை முன்னெடுத்தக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு, இதுதான் அரசியல். நான் பெரியாளுன்னு காட்டுறத நீங்க சினிமால காட்டிட்டு போங்க. ஓகே, அது அரசியல்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது நீங்க சொல்றீங்க. சோ சினிமா முகத்தில் ரசிகர்கள் மிக நன்றி சார். ஆக்சுவலா 2 முக்கியமான விஷயங்கள் பேசணும். தமிழக அரசியல் இந்து மதத்தை நோக்கி நகர்கிறதா, இன்னொரு பக்கம் தமிழக அரசியல் மெச்சூரிட்டியை நோக்கி நகர்கிறதா இல்லையா, இந்த 2 விஷயத்தையும் நம்ம பேசியிருந்தோம். இந்து மதம் அடையாளமாக காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்டா வச்சிருந்தீங்க. எப்பொழுது நம்ம அடையாளத்தை நாம் காக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மளுடைய அடுத்தடுத்த பணிகள், அடுத்தடுத்த வேலைகளுக்கு, அடுத்தடுத்த செயல்பாடுகளுக்கு, அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். பிளஸ் முக்கியமாக புதிதாக அரசியல் கட்சி வருபவர்கள் தொண்டர்களே அந்த மெச்சூரிட்டி கூட இல்ல காமன் சென்ஸோட
அணுக வைக்க வேண்டும். இதற்காக விஜய் அவர்களும் கட்சி நிர்வாகிகளிடம் பேச வேண்டும் அப்படின்ற ஒரு இது வச்சிருக்கீங்க. மிக நன்றி சார். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.